பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த 2வது ஒரு நாள் போட்டியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதை சம்பவம்னு சொல்கிறத விட ஒரு அறம் இல்லாத விஷயம், ஒரு நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணும்போது சல்மான் அலி ஆகாவும் முகமது ரிஸ்வான் 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சல்மான் அலி ஆகா 64 ரன்கள் அடித்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காப்புல. முகமது ரிஸ்வான் பேட்டிங் சைடில் நிற்கிறாப்புல, ரன்னர் நிற்கிறது சல்மான் அலி ஆகா. அப்போ பந்தை போட வர்றது பங்களாதேஷுடைய கேப்டன் மிராஸ். அந்த பந்தை போடுறாப்புல முகமது ரிஸ்வான் ஸ்ட்ரைட்டில் ஆடுற மனுஷன். ஸ்ட்ரைட்டில் போன பந்து ரன்னர் நின்ற சல்மான் அலி ஆகாவை ஒட்டுனாப்புல பந்து வேகமாக போகுது, சிங்கிள் எடுக்கிற மாதிரி போகுது. ஆனால் அந்த பந்தை மிராஸ் பாஞ்சு ஃபீல்டிங் பண்ணிடுறாப்புல. ஃபீல்டிங் பண்ணின பந்து கையிலிருந்து விலகி சல்மான் அலி ஆகா, ரன்னருக்கு நின்றிருந்த சல்மான் அலி ஆகாவுடைய 2 கால்களுக்கு நடுவில் போய் நிற்கிது. நல்லா கவனிங்க. அப்போ சல்மான் அலி ஆகா கிரீஸை விட்டு வெளியில் நிற்கிறாப்புல. அப்போ சல்மான் அலி ஆகா என்ன பண்ணுறாப்புல, சரி காலுக்கு நடுவில் கிடக்க பந்தை எடுக்க சிரமப்படுவாப்புல அப்படின்னு நினச்சி பந்தை எடுத்து கொடுக்கறதுக்காக குனிஞ்சு பந்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் இந்த மிராஸ் பண்ணின செயல் என்ன அப்படின்னா, பட்டுன்னு பந்தை வாங்கினதும் பந்தை தூக்கி ஸ்டிக்கில் ரன் அவுட் அடிச்சிடுறாங்க. அப்போ கிரீஸுக்கு வெளியே சல்மான் அலி ஆகா நிற்கிறாப்புல. யாருக்குமே ஒரு நிமிஷம் எதுவுமே தோணலை, ஸ்டன் ஆயிடுச்சு. அவர் ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்தில் பந்தை எடுத்து கொடுக்க போகிறாப்புல. அதை வாங்கி ரன் அவுட் அடிச்சிடறான். அம்பையருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இது என்ன அவுட் கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. மிராஸ் அவுட்டு கிளைம் பண்ணுறாப்புல. உடனே தேடம்பேட்ட போகுது. தேடம்பேட்ட போய் ரூல் படி இது அவுட்டு தான் அறிவிச்சிடுறாங்க. அது ஸ்டிக்கில் பந்தை அடிக்கும்போது கிரீஸை விட்டு சல்மான் அலி ஆகா வெளியில் நின்றுருக்காப்புல. அதோட சல்மான் அலி ஆகா கடுப்பாயிட்டாங்க. க்ளவுஸை எல்லாம் பிச்சு எறிகிறான் கோவத்தில். ஏண்டா உனக்கு நல்லது பண்ணணும்னு பந்தை எடுத்து கொடுக்க தாண்டா போனேன், அப்படிப்பட்ட என்னைய போய் நீ ரன் அவுட் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது மாதிரி இருந்தது. ரொம்ப கோபத்தில் கையை அவளையும் ஆட்டி ரொம்ப எமோஷனல்ல ஆக்ஷன் காட்டுறாப்புல. இதை பார்த்த உடனேயே பங்களாதேஷுடைய கீப்பர் லிட்டன் தாஸ் டென்ஷன் ஆயிடுறான். என்ன அம்பையர் அவுட்டு கொடுத்தா போக வேண்டியதானே, அங்கே ஏடா கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முஷ்டியை முறுக்கிக்கிட்டு அங்கேருந்து லிட்டன் தாஸ் வர இங்கே சல்மான் அலி ஆகா கத்த, அப்படியே அங்கே ஒரு சலசலப்பு, ஒரு கலேபரமே உருவாக தெரிஞ்சு. அப்புறம் அம்பையர் தலையிட்டு போங்கப்பான்னு சொல்லி 2 பேர்த்தையும் விலக்கி விடுறாங்க. மிராஸ் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டால் இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று என்னன்னா, மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பந்தை எடுத்து கொடுக்க வந்த சல்மான் அலி ஆகாவை நீ ரன் அவுட் பண்ணது முறையில்லாத செயல். மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா இது ஏற்கக்கூடியது அல்ல, இது அறமில்லாத செயல் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த அணியாக இருந்தாலும் வெற்றி தோல்விக்காக போராடுவாங்க. எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரம் பாகிஸ்தான் நல்ல வலுவான நிலைமையில் இருக்கிறாங்க. முகமது ரிஸ்வானும் சல்மான் அலி ஆகாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பங்களாதேஷுக்கு ஒரு விக்கெட் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த நேரத்தில் மிராஸ், போங்கடா அறமாவது மயிராவது, எனக்கு போட்டி என் பக்கம் திருப்பணும், அதுக்காக நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த பந்தை எடுத்து கொடுக்க போன சல்மான் அலி ஆகாவை அவுட் பண்ணுறாப்புல. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்கும்போது அவருக்கு அது சரின்னு தோணுது. ஆனால் நமக்கு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது அது சரியில்லைன்னு தோணுது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அடிப்படையில் பார்த்தா அவர் செஞ்சது சரிதான், ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா அவர் செஞ்சது தவறு. உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.